இன்றைக்கி நம்ம தூத்துக்குடியிலேருந்து என்னென்ன மீன்லாம் வாங்கிட்டு வந்தாங்கன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய இந்த ஊளி மீன் தான். அதுக்கப்புறம் கனவா மீன் எடுத்து போட்டிருந்தாங்க. அது ஏன் கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு புரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டி ஆஃப் நண்டு இருந்தது. நல்ல பிங்க் கலரில் இருக்கக்கூடிய இந்த நகர மீன். அதுக்கப்புறம் சாலை மீன் இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தோம். சாலை மீன் இல்லைம்மா, இந்த குட்டி சைஸ் ஊளி மீன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் குழம்புக்கு ஏற்றாப்புல நல்ல பெரிய சைஸ் ஊளி மீனும், நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்காக குட்டி சைஸ் ஊளி மீனும் வாங்கியிருந்தோம். அந்த அக்காவும் அதுக்கேற்றாப்புல எங்களுக்கு சூப்பராக கட் பண்ணி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க இப்போ புதுசாக வீட்டிலையே கருவாடு மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. அதனால் அதையுமே எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டோம். நீங்களும் உங்களுக்கு வேணுன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எங்கள் காலேஜ் சேல்ஸ் டேக்காக 2 மெனு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா ஸ்வீட்டான இந்த பால் பன்னு தான் நல்ல செமையாக சேலாச்சு இன்றைக்கி இது. அதுக்கப்புறம் நல்லா சுட சுட நல்ல ஹெல்த்தியான நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு இந்த வெஜிடபிள் சூப் தான். ஸோ இன்றைக்கி மெனு இவ்வளோ தான். பாய்.